ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா புளி கலவா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். வீடியோ ரொம்ப நாளுக்கு பிறகு வீடியோ அப்லோடு பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் சுச்சுவேஷனால் பர்சனல் ஒர்க்காக இருந்ததுனால போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த புளி கலவா மீன் குழம்பு, பொரியல், அப்புறம் தட்டைப்பொருவா மீன், இந்த குழம்போட டிஷ்ஷு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் தட்டைப்பொருவா மீன். இந்த மீன் குழம்பு, உளிக்கலவா மீனும் குழம்பு தான் நம்ம பார்க்குறோம். உளிக்கலவா மீனெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ விறகடுப்பில் தான் சமைக்கிறாங்க. விறகடுப்பில் சமைக்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனால் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வாஷ் பண்ண மீனை இப்போ குழம்புல போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ அந்த குழம்புமே ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னாக்க, இந்த மீனில் மீனில் முள் அதிகமாக இருக்காது. ஒரே ஒரு முள் மட்டும்தான் இருக்கும். சின்ன பிள்ளைங்க பயப்படாமல் தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சில பேர் வயதானவங்களே இந்த மீன் சாப்பிட்றதுக்கு பயப்படுவாங்க, ஏன்னா முள் மாட்டிக்குமோன்னு. ஆனால் அந்த மீன் பார்த்தா நல்லா கறி மாதிரி சூப்பராக நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு முள் தான் இருக்கும், அது பெருசாகவும் இருக்கும். பயப்படாமல் தாராளமாக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். மீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வெறும் மீன் மட்டும்தான் போட்டு குழம்பு வச்சுருந்தாங்க. நீங்கள் மாங்காய், கத்திரிக்காய் இது மாதிரி நீங்கள் சேர்த்து கூட நீங்கள் குழம்பு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோடய சுவை ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் தம்பி வீட்டில் விறகடுப்பில் தான் சமைச்சு கொடுத்தாங்க. நல்லாவும் அருமையாக இருந்துச்சு. இப்போல்லாம் விறகடுப்பில் சமைக்கிறதுலாம் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மீனும் பொரித்தாங்க. மீன் கருவேப்பிலை சேர்த்து பொரிக்கும் பொழுது அந்த சில பேருக்கு இந்த மீன் வாடை, இந்த ஸ்மெல்லு பிடிக்காது. ஆனால் கருவேப்பிலை சேர்த்து பொரிக்கும் பொழுது நல்லா இருந்துச்சு. மீன் நல்ல ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டு. அந்த சுவையே நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சுவை எப்படி இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியும். நல்லா இருந்தது. மீன் குழம்பும் பொரியலும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் தட்டை மீன் அப்படிங்கிற அந்த மீனுமே குழம்பு செஞ்சுருந்தாங்க. இதுதான் அந்த தட்டை பொருவான்னு சொல்லிட்டு, எங்கள் பக்கம் தட்டை பொருவான்னு சொல்லுவாங்க. உங்கள் பக்கம் தெரியல. இந்த மீனை பார்த்துட்டு உங்கள் ஊரில் என்ன பேரோ நீங்கள் அதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மீனுமே குழம்பு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா காரமாக புளிப்பாக நல்லா அருமையாக செஞ்சுருந்தாங்க. அப்புறம் தேங்காய் பால் ரசம் வச்சுருந்தாங்க. ஒயிட் ரைஸு, இதுதான் மெனு. நாங்கள் பொங்கல் ஹாலிடேஸ்க்கு போயிருந்தோம். எங்கள் தம்பி வீட்டில் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. அருமையான இந்த ஹாலிடேஸில் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு வந்தோம். நீங்கள் இது உளிக்கலவா மீன் கிடைக்கிறது, இது சீசன். நீங்கள் இப்போ இந்த சீசன்லேயே வாங்கி செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா அருமையாக இருந்துச்சு. நீங்கள் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்